Next வந்து reactive intermediates பார்த்துட்டு இருந்தோம். 3 types of reactive intermediates: free radicals, carbanions and carbocations. அதோட ஸ்டெபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த எஃபெக்ட் தான் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ்னு பேர். ஆர்கானிக் ஸ்கீமால நான் சொன்ன அந்த இன்டர்மீடியேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு we have all these effects: resonance, hyperconjugation, aromaticity, inductive effect, electromeric effect. இதெல்லாம் வந்து you will have this. ஸோ அதில் ரெசனன்ஸ் வந்து பை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷனில் சிக்மா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அரோமேட்டிசிட்டிக்கு யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ். எலக்ட்ரோமேரிக் எஃபெக்ட்லேயே வந்து யூ வில் ஹேவ் பை எலக்ட்ரான்ஸ். இண்டக்டிவ் எஃபெக்ட்ல யூ ஹேவ் சிக்மா எலக்ட்ரான்ஸ். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்டில் பார்த்தேன்னா சிக்மா எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ரெசனன்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேரிக் எஃபெக்ட்லலாம் வந்து பை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் இன் பென்சீன் பார்த்தோம். இந்த ஜென்ரல் மெக்கானிசம் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். அதில் அப்புறமா அதில் என்னென்ன டைப், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரியேஜென்ட்ஸ், எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் பார்த்தோம். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஃபைல்ஸில் வந்து we saw நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஆல்கலேஷன், அசைலேஷன், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்னுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அதில் பார்த்தோம். ஓகே, நவ் வி வில் மூவ் ஆன் டு தி அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்னுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆல்கேன்ஸ் நம்ம. ஸோ ஆல்கேன்ஸ் ஆர் வெரி 3 டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்: ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ். ஸோ இந்த 3த்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இதோட மெக்கானிசம் என்ன. ஸோ தோஸ் ஆர் planning to write entrance examination after 12th standard, say NEET, JEO, எதை எழுதணும்னு பிளான் பண்ணுங்க. அவங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மெட்டிகுலஸாக பாருங்கள். வெறும் போர்டு எக்ஸாம் இருக்கிறவங்க வந்து அவங்களும் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, ஸோ ஸ்கூல்லாம் வந்து உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக இந்த டாபிக்லாம் எடுக்கவே மாட்டாங்க. அதனால ப்ளீஸ் பே மோர் அட்டென்ஷன் அண்ட் ட்ரை டு லேர்ன் தி கான்செப்ட். புரிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்புறமா ஈஸியாக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஆல்கேன்ஸ்னுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தா சார் நிறைய ஈக்குவேஷன் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னா அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆர்கானிக் ஸ்கீமா நான் சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொஷின் வந்து ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எனி கிவன் ரியாக்ஷன். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு அந்த ஆர்கானிக் ஸ்கீமா சொல்லியிருக்கேன். என்னோட யூடியூப்லேயும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் எனி கொஷின்ஸ் ரிலேட்டட் டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி லாஜிக்கல். அது நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேண்டாம், மனப்பாடம் பண்ணவே வேண்டாம். அந்த ஸ்கீமாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் த கொஷின்ஸ். ஓகே, ரெண்டாவது வந்து கன்வர்ஷன் ப்ராப்ளம். ஸோ கன்வெர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. கன்வெர்ட் மீத்தேன் டு ப்ரோபனோயிக் ஆசிட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. மூணாவது வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ். நாலாவது வந்து டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 காம்பவுண்ட்ஸ். ஹவ் வில் யூ டிஃபரன்ஷியேட் 1 ப்ரோபனால் அண்ட் 2 ப்ரோபனால்? ஹவ் வில் யூ டிஃபரன்ஷியேட் சைக்ளோஹெக்சேன் அண்ட் பென்சீன்? இந்த மாதிரி கொஷின்ஸ் உனக்கு வரும். ஸோ இதில் எல்லா ஸ்கூல்லையும் நான் சொல்கிறேன் இந்த 4 கேட்டகரி ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்களான்றது தெரியாது. பட் இந்த 4 கேட்டகரியிலேருந்து மட்டும்தான் வரும் கொஷின்ஸ் உனக்கு. அதனால் ஸோ ஆல்வேஸ் when you study a topic, என்ன ரியாக்ஷன், அதில் ப்ராடக்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுட்டேன்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்டடி திஸ் வெரி ஈஸிலி. ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு டாப்பிக்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து அடுத்த டாப்பிக்னுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்கேன்ஸ் பார்க்குறோம். ஆல்கேன்ஸ்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம ஒரு 5-6 மெத்தட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஆல்கீன்ஸ்லேயும் மறுபடியும் வரும். அது ஆல்கீன்ஸில் வர ரியாக்ஷன் ஆல்கேன்ஸில் வரும். ஸோ ஆல்கீன்ஸ்னுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்கேனுடைய ப்ரிப்பரேஷனில் வரும். அதே மாதிரி ஆல்கைன்ஸினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்கீன்ஸினுடைய ப்ரிப்பரேஷனில் வரும். ஸோ அதனால் நீங்கள் புதுசாக படிக்கிறதுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு டாப்பிக்கில் படித்ததே மறுபடியும் அடுத்த டாப்பிக்கில் ரிப்பீட் ஆகும். அதனால் அதை நீங்கள் அது புது டாப்பிக்காக பார்க்கக்கூடாது. அதை யூ ஷுட் ரிமெம்பர் தட் யூ ஹவ் டன் இட் ஆல்ரெடி. அதுக்கு வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருந்துட்டுனா நீங்கள் அது 2 டாப்பிக்கான ஆல்கீன் முடிச்சிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி கிராம் அபவுட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. Okay, now we will go to the alkane. So alkanes can be prepared from
alkenes or alkynes and alkyl halides 3 காம்பவுண்ட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ alkene and alkyne உங்களுக்கு தெரியும், they are unsaturated compounds. They contain double bond and triple bond. ஓகே, அதை வந்து நம்ம 10th நீங்கள் இந்த ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஈத்தீனில் வந்து இஃப் யூ ஆட் ஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் யூ வில் கெட் தி ஈத்தேன். ஸோ இந்த இடத்துல எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் எந்த ரியாக்ஷன் போட்டாலும் அந்த ரியேஜென்ட் என்ன பண்ணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ இப்போ இங்கே ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா திஸ் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட்னு உனக்கு தெரியணும். ஸோ யூ ஷுட் நோ த லிஸ்ட் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், ஆசிட் போட்டால் என்ன வரும், பேஸ் போட்டால் என்ன வரும், இந்த மாதிரி ஒரு 7-8 ரியேஜென்ட் தான் இருக்குது மொத்தமாகவே. அந்த ரியேஜென்ட்டெல்லாம் என்ன பண்ணுன்றதை நீ தெரிஞ்சுட்டேன்னா எல்லா ரியாக்ஷனையும் நீ ஈஸியாக ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நான் இங்கே உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் நீங்கள். ஸோ யூ கேன் see that when you have a double bond or triple bond, எந்த ரியேஜென்ட் போட்டாலும் பை பாண்டு தான் உடையும். ஏன்னா பை பாண்டு வந்து லேட்ரல் ஓவர்லாப்பிங்கில் ஃபார்ம் ஆகிறதுனால அது ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால் அது ஈஸியாக உடஞ்சிடும். ஸோ whenever you have the பை பாண்ட், அந்த பை பாண்டை உடஞ்சிடும். இப்போ நம்ம ஹைட்ரோஜனேஷன் பண்ணுறதுனால ஒரு பை பாண்டை உடஞ்சி இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகிடும். அதே மாதிரி ஆல்கைன்ஸில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பை பாண்டு உடஞ்சி இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகிடும். அப்போது அல்கீன் வரும். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தோன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அல்கீனுடைய ப்ரிப்பரேஷனில் இதே ரியாக்ஷன் திரும்ப வரும். How will you prepare alkene? From alkyne, you take alkyne and you add 1 mole of hydrogen in the presence of nickel potence சொன்னேன்னா you get an alkene. 2 moles potence சொன்னேன்னா மறுபடியும் இந்த பை பாண்டும் உடஞ்சி இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் வந்து இங்கே ஈத்தேன் உனக்கு கிடைக்கும். So preparation of alkanes will be the chemical properties of alkyne. It will also be the preparation for alkenes. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு தனி டாப்பிக்காக நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டேட் போட்டுக்கோ, இன்றைக்கி நோட் புக் எடுத்துக்கோ, டேட் போட்டுக்கோ, இன்றைக்கி டேட் போட்டுட்டு அல்கேன்ஸ் அப்படின்னு நோட் போட்டுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூடவே நீ அப்படி எழுதிண்டே வாட் எவர் யூ கேன் ரைட் யூ ரைட் இட். நான் இதோட பிடிஎஃப் நான் உனக்கு அனுப்புகிறேன், இதோட வீடியோவும் நான் உனக்கு அனுப்புகிறேன். யூ ஜஸ்ட் ரைட் இட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் யுவர் நோட் புக் ஸோ தட் யூ வில் ரிமெம்பர் இட் ஈஸிலி. ஓகே, நவ் இப்போ நான் சொன்ன மாதிரி டபுள் பாண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அது உடஞ்சி வரும்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஈத்தனால் எடுத்துட்டேன்னா அதில் சி டபுள் பாண்டுவோ இருக்குது. இப்போ அதில் வந்து இஃப் யூ ஆட் ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல், யூ நோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் என்ன பண்ணும், இட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அப்படின்னா என்ன பண்ணும், ஹெச்சை ஆட் பண்ணும். ஹெச்சை எப்படி ஆட் பண்ணும், பை பாண்டு தான் இருக்கிறதுலே வீக்கான பாண்டு, அந்த பாண்டு உடையும். அந்த பாண்டு உடஞ்சதுன்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு ஹெச் இந்த பக்கம் ஒரு ஹெச். ஸோ இப்போ இஃப் யூ டேக் ஈத்தனால் இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆச்சுன்னு சொன்னால் யூ கெட் ஈத்தனால். இதுதான் நான் சொன்ன அந்த கன்வர்ஷன் ப்ராப்ளம். கன்வெர்ட் ஈத்தனால் டு ஈத்தனால் அப்படின்னு உனக்கு ஸ்கூலில் கொஷின் கேட்பான், ஸ்கூல் டெஸ்ட்டில் வந்து கொஷின் கேட்பான். அப்போ நீ எப்படி எழுதணும், ஈத்தனால் ஸ்ட்ரக்சர் எழுதணும், ஈத்தனாலோட ஸ்ட்ரக்சர் எழுதிக்கணும். இங்கே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அதனால யூ ஹேவ் டு ஆட் ஹைட்ரஜன் ஹியர். ரிடக்ஷன் பண்ணேன்னு சொன்னால் யூ வில் கெட் திஸ் ப்ராடக்ட், சிம்பிள். ஸோ இதில் யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி கிராம் அபவுட் இட். அதே மாதிரி இஃப் யூ டேக் அ சயனைடுனா சி ட்ரிபிள் பாண்ட் என்ன வரும். ஸோ அதில் when you add this hydrogen in the presence of nickel, ஒரு பாண்டு உடஞ்சதுன்னு சொன்னால் இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச். ஸோ யூ வில் ஹேவ் CH3 CH டபுள் பாண்ட் NH வந்துடும். திருப்பியும் மறுபடியும் இஃப் யூ ஆட் ஹைட்ரஜன் in the presence of nickel போட்டால் ரெண்டாவது பை பாண்டும் உடையும். இப்போ இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகிடும். ஸோ CH3 NH2 CH2 NH2 வந்துடும், ஈத்தாயில் அமீன் வந்துடும். இப்போ ஒரு கொஷின் என்ன, how will you convert ஈத்தேன் நைட்ரைல்? பேர் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் நான் சொன்னேன் நோமன்கிளேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மீத்தைல் சயனைடுன்னு சொல்லலாம், இல்லை ஈத்தேன் நைட்ரைல்னு சொல்லலாம். 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன், இதை நைட்ரைல்னு நம்ம சொல்லுவோம், அதனால் ஈத்தேன் நைட்ரைல்னு சொல்லலாம், இல்லை மீத்தைல் சயனைடுன்னு சொல்லலாம். How will you convert ஈத்தேன் நைட்ரைல் டு ஈத்தைல் அமீன் அப்படின்னா ரிடக்ஷன் பண்ணணுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். வெரி சிம்பிள். ஸோ யூ நோட் டவுன் இன் யுவர் நோட் புக் தட் whenever you have a multiple bond or an unsaturated compound and அந்த பாண்டு தான் உடையும், இந்த பாண்டு தான் உடையும். அதே மாதிரி இப்போ இஃப் யூ டூ அடுத்தடுத்த ரியாக்ஷன்ஸ்லாம் வரும்போது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரிடக்ஷனில் வந்து இந்த மாதிரி உடஞ்சி வரும். ஸோ திஸ் இஸ் தி ப்ரிப்பரேஷன். நான் நெக்ஸ்ட் அதே மாதிரி இஃப் யூ டேக் சைக்ளோப்ரோப்பீன் எடுத்துட்டேன்னா அதில் யூ ஹேவ் அ டபுள் பாண்ட் ஹியர். அதில் when you add hydrogen in the presence of nickel போட்டு ஹீட் பண்ணேன்னு சொன்னால் என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பை பாண்டு உடஞ்சி இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துடும். வந்ததுன்னா யூ கெட் சைக்ளோப்ரோபேன். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் alkanes from alkenes and alkynes by reduction with
hydrogen in the presence of nickel, platinum or palladium as catalyst. இது நீ 10th படிச்ச ரியாக்ஷன் தான் இது. ரெண்டாவது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் ஆல்கீல் ஹேலைட்ஸ். ஆல்கீல் ஹேலைட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய மெத்தட் இருக்கு. வாட் ஆர் ஆல்கீல் ஹேலைட்ஸ்? ஆல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அதில் வந்து இஃப் யூ ஆட் அ ஹாலோஜன் இட் இஸ் கால்ட் அஸ் ஆல்கீல் ஹேலைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆர் வந்து ஆல்கைல் குரூப்னு நான் முன்னால் சொல்லியிருக்கேன். மிథைல் bromide எடுத்துட்டு when you do the reduction of this compound by using any one of these reagents. ரிடக்ஷனுக்கு வந்து நிறைய ரியேஜென்ட் இருக்குது. நான் இது தனியாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்கானிக் ஸ்கீமா நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஆர்கானிக் ஸ்கீமாவை தனியாக ஒரு இடத்துல ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அது இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதை ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்போ படிக்கும் போதும் அதை ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ரியேஜென்ட் லிஸ்ட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இப்போ நீ இதெல்லாம் பார்த்தேன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டுன்னு நீ ஞாபகம் வச்சுக்கணும். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன? ஹெச் ஆட் ஆகும்னு உனக்கு தெரியும். ஹெச் ஆட் ஆச்சுன்னா எங்கே போய் ஆட் ஆகுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அல்கீன் அண்ட் ஆல்கைனில் எப்படி ஆட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். அதனால நீ அது ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ஆல்கீல் ஹேலைடில் எப்படி ஆட் ஆகும்னு சொல்கிறேன். அதில் எப்படி ஆட் ஆகும்னு தெரிஞ்சுட்டுன்னா பண்ணிடலாம். ஸோ just note down these reactions. All these are all examples of reducing agents. தனியாக அந்த ஆர்கானிக் ஸ்கீமாவில் வந்து கீழே ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு நான் அந்த ஒரு 2-3 ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த சிஸ்டம் கண்டெய்ன்ஸ் ஆசிட், one molecule will protonate the another molecule னு ஒன்று சொன்னேன் நைட்ரேஷனுக்கு. அதே மாதிரி இந்த சிஸ்டம் கண்டெய்ன்ஸ் 2 acids, stronger acid will protonate the weaker acid அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த லிஸ்ட்டுக்கு கீழே ரியேஜென்ட்ஸ்னு போட்டுட்டு ரியேஜென்ட்ஸில் வந்து எலக்ட்ரோஃபைலுக்கு நான் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன், நியூக்ளியோஃபிலிக் ரியேஜென்ட்ஸுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். அடுத்தது இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் எக்ஸாம்பிளை நீங்கள் அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ கேன் ரிமெம்பர் ஆல் தீஸ் ரியேஜென்ட்ஸ் then you can easily identify the type of reaction that is we are studying. So இப்போ இதில் என்ன ஆர்கானிக் ஸ்கீமாவை நீங்கள் have to recall the organic schema. ஆர்கானிக் ஸ்கீமா என்ன சொல்கிறது? ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ், அது மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா. ஸோ ஹைட்ரஜனில் வந்து யூ வில் ஹேவ் திஸ் இஸ் அ டைபோல் மூமெண்ட் இருக்கும் இதில். ஏன்னா சிபிஆர் பாண்டில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பாண்டில் வந்து டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஹைட்ரஜன் வந்து இட் இஸ் அ நான் போலார் மாலிக்யூல், நியூட்ரல் மாலிக்யூல் அது. ஸோ when you add this dipole மூமெண்ட் இருக்கக்கூடிய மாலிக்யூல் இதில் போட்டோம்னா this will induce a dipole in this compound. இப்படி இன்டியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகி டெம்பரவரியாக மொமெண்ட்ரியாக இங்கே ஷிஃப்ட் ஆகி இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வரும். ஸோ அது அப்படியே இங்கே அட்டாச் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் திஸ் CH3H. ஒரு இந்த ப்ளஸில் வந்து இந்த மைனஸ் ஹெச் போய் அட்டாச் ஆகும், இந்த மைனஸில் இந்த ப்ளஸ்ஸை வந்து அட்டாச் ஆகும். ஸோ யூ கெட் மீத்தேன், ஆல்கேன் ஆஸ் த ப்ராடக்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ரியேஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறோம்? மெட்டல் ஆசிட். யூ கேன் டேக் எனி மெட்டல் ஆசிட். இந்த மெட்டல் ஆசிட் வந்து நம்ம 10th படிச்சிருக்கோம். நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸில் படிச்சிருக்கோம். ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸில் படிச்சிருக்கோம். என்ன ரியாக்டிவிட்டி சீரீஸை ஞாபகம் வச்சுக்கணும். PSPG, mesentyl, H, CHOP, potassium, sodium, barium, calcium, magnesium, aluminum, zinc, iron, nickel, tin, lead. இதெல்லாம் வந்து மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ரியாக்டிவ் எலமெண்ட்ஸில் நீ ஹைட்ரஜனை போட்டேன்னு சொன்னேன்னா, ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஏதாவது போட்டேன்னா அந்த எலமெண்ட் எல்லாம் அந்த காம்பவுண்ட்லேருந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். அதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்டுனா என்ன? வாட்டராக இருக்கலாம், அசிடாக இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல என்ன, இஃப் யூ டேக் பொட்டாசியம் தென் பொட்டாசியம் எடுத்துன்னு அதில் வாட்டர் ஹைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் போட்டோம்னா பொட்டாசியம் இஸ் மோர் ரியாக்டிவ் எலமெண்ட். therefore it will displace hydrogen from ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டுனா K2O வரும். அதே மாதிரி ஜிங்க், மெசென்டில், Z இருக்கு, ஜிங்க்ல வாட்டர் போட்டேன்னு சொன்னால் இட் வில் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஃபார்ம் ZnO. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். தீஸ் ஆர் சம். இதுவும் வந்து நீ அந்த ஆர்கானிக் ஸ்கீமா கீழே இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதிக்கோ. இந்த ஜென்ரல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீ எழுதி வச்சிருந்தேன்னு சொன்னேன்னா உனக்கு வந்து ஒரு ரியாக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு டூ இட் ஈஸிலி. ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ இப்போ இதோட மெக்கானிசமை ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஜிங்க் HCl, that is metal acid போட்டால் we know that metals are more reactive. ஸோ அப்போ ஜிங்க் என்ன பண்ணுவோம்? ஜிங்க் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லேயே பார்த்தோம். ஜிங்க் அண்ட் காப்பர் போடும்போது ஜிங்க் வில் associate to produce Zn2+ + 2 electrons ஃபார்ம் ஆகும் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த 2 electrons வந்து அல்கீல் ஹேலைடில் வரும்போது ஹாலஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதுனால
இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை ஹாலஜன் தம் பக்கம் இழுக்கும். அப்படி இழுக்கும்போது கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். இட் வில் மொமெண்டரலி எக்ஸ்பீரியன்ஸ் அன் எலக்ட்ரான் டிஃபிஷியன்சியாக அது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த சமயத்தில் ஜிங்க்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து அந்த கார்போகேட்டையான் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ப்ளஸ் சைன்னா என்னது எம்டி ஆர்பிட்டல். எம்டி ஆர்பிட்டலில் கொண்டு போய் அந்த எலக்ட்ரானை அது போடும். இப்படி போடும்போது இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலஜன் என்ன பண்ணும், இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை எடுத்துட்டு வெளில வந்துடும். கார்பன் வில் டெவலப் தட் நெகட்டிவ் சார்ஜ். அதுக்கும் அந்த எலக்ட்ரான் வந்துடும் அந்த இடத்துல. Now this R minus, 2R minus will again react with another, we will react with the HCl molecule here. HCl molecule கூட react ஆகும்போது R minus இருக்கிறதுனால H plus போய் அதில் அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகிடுச்சுன்னா you will get alkane and 2Cl minus வந்துடும். அந்த 2Cl minus வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து Zn2 plus கூட react ஆகி Cl minus கூட சேர்ந்து ZnCl2 வெளியில் வந்துடும். So you should remember the mechanism in order to predict the products. ஸோ ஒன்ஸ் நீ தெரிஞ்சுன்னு ஒரு 2 தடவை இதை நீ எழுதிட்டேன்னா உனக்கு அது ஈஸியாக இருக்கும் பார்க்க. ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ் ஃப்ரம் alkyl halide. Alkyl halide using by reduction of alkyl halide using one of these reagents. That is metal acid, zinc hydrochloric acid, இல்லை zinc acetic acid, இல்லை அலுமினியம் அமால்கம்னு நம்ம இதை சொல்லுவோம். தோஸ் ஹவ் கான் டு டென்டிஸ்ட் கிட்டலாம் போயிருந்தீங்கன்னா அவங்க டென்டல் அமால்கம்னு சொல்லிட்டு இந்த ஃபில் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கெல்லாம் ஃபில் பண்ணும்போது அதில் அமால்கம் தான் ஃபில் பண்ணுவாங்க. நாட் குட், அதை பண்ணக்கூடாது, பட் அதுதான் பண்ணுவாங்க அவங்க. ஸோ யூ ஷுட் நோ தட் அலுமினியம் அமால்கம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால் and HI in the presence of red phosphorus. All these are all examples of reducing agents. Okay, so that is the first method of preparation from alkyl halide. Okay, அடுத்த method வந்து Woods reaction. Very very important reaction. So naming reaction இது நான் சொன்ன அந்த types of questionsல வந்து conversion questions, predict the products, naming reactions, test to distinguish. Naming reactions இதுதான். நம்ம ஏற்கனவே பார்த்த naming reaction என்னென்ன, Prepn alkylation பார்த்தோம், Prepn acylation பார்த்தோம். அதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன். நேமிங் ரியாக்ஷன்னா சயின்டிஸ்ட் பேர் வச்சு வரக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் நேமிங் ரியாக்ஷன் பேர். ஸோ இப்போ இதில் வந்து வூட்ஸ் ரியாக்ஷன். ஸோ வூட்ஸ் ரியாக்ஷன் என்ன, ஆல்கில் ஹாலைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஆல்கில் ஹாலைட் எடுத்துட்டு சோடியம் ஈத்தர் போட்டேன்னா யூ கெட் அன் ஆல்கேன். ஸோ ஒரு ஆர்எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டேன்னா 2 ஆர் வந்துடும். அட்லீஸ்ட் டபுள் ஆகிடும். அப்படியாது 1 எடுத்துட்டா 2 ஆகும், 2 எடுத்துட்டா 4 ஆகும். அந்த மாதிரி. Say for example, if you take methyl chloride, you get ethane as the product. Ethane as the product with NaX வெளியில் வந்துடும். So identify the reaction by looking at the reagent. Sodium ether பார்த்தேன்னா Woods reaction நீ ஞாபகம் வச்சுக்கணும். Prepn alkylation என்ன, anhydrous AlCl3 in the presence of alkyl halide பார்க்கணும். Prepn acylation என்ன, CH3COCl in the presence of anhydrous AlCl3 பார்க்கணும். So this is how you have to identify the organic chemistry reactions so that you will be able to easily predict the products. So this is the Woods reaction. Conversion problem உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். என்ன, how will you convert methane to ethane? கொஷின் இதுதான் உனக்கு ஸ்கூலில் என்ன கேட்பா, how will you convert methane to ethane? எப்படி கன்வெர்ட் பண்ணுவ? ஸோ மீத்தேனில் வந்து if you add chlorine in the presence of light, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், CH3Cl வரும். CH3Cl if you add sodium ether, Woods reaction, sodium ether போட்டேன்னா you get ethane. Okay, so this is how we have to do it. So conversion problemல இந்த மாதிரி கேட்பா. உனக்கு ஸ்கூல் டெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கேட்பா, how will you convert methane to ethane? இல்லை methane to butane கூட கேட்கலாம். அப்போ என்ன பண்ணணும், பியூட்டேன் கேட்டான்னா மறுபடியும் ஈத்தேனில் குளோரின் பண்ணினா ஈத்தால் குளோரைடு வரும். ஈத்தால் குளோரைடில் சோடியம் ஈத்தர் போட்டேன்னா பியூட்டேன் வந்துடும் உனக்கு. ஸோ how will you convert methane to butane? You have to write this set of reactions. Okay, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் உனக்கு கேட்கலாம் ஜென்ரலாக. Now we will see the mechanism, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ மெக்கானிசம் என்ன, ஆஸ் யூஷுவல் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட சண்டை போடுற மாதிரி. சண்டை போடுறதுன்னா என்ன அர்த்தம், சண்டே யாராவது முதல்ல ஒருத்தர் தான் ஆரம்பிப்பான். 2 பேரும் பேரலாக ஆரம்பிக்கிறதுன்றது ஜென்ரலாக நடக்காது. யாருக்கு ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கோ அப்போ தான் சண்டே ஆரம்பிப்பான். அதே மாதிரி தான் இப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா சோடியம் இஸ் மோர் ரியாக்டிவ். அதனால தான் நீங்கள் லேபுக்கெல்லாம் போயிருப்பீங்களான்னு தெரியாது, லேபில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சோடியம் வந்து லேபில் வச்சுருப்பாங்க. சோடியமை வந்து நம்ம
கெரசினில் வச்சுருப்பாங்க. கெரசினில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா சோடியமை தண்ணியில் வைக்க முடியாது. சோடியம் மேலே தண்ணி பட்டுதுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? ஒரு ரியாக்டிவ் எலமெண்ட் இல்லையா அது? சோடியமை தண்ணியில் போட்டால் வெடிச்சிடும் அப்படியே அது. It will displace hydrogen from water forming sodium oxide. Very highly exothermic reaction அது. ரொம்ப ஹீட் ரிலீஸ் ஆகும், அப்படியே அது வந்து வெடிச்சிடும் அது. ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால் சோடியம் வில் பி த மோர் ரியாக்டிவ் எலமெண்ட். அப்போ அது என்ன பண்ணும்? சோடியம் வில் ட்ரை டு டொனேட். ஒரு சோடியம் எடுத்துட்டா ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், 2 சோடியம் எடுத்துட்டா 2 எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஈத்தால் குளோரைடில் ஆஸ் ஐ டோல்ட் யூ, ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ். ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் கிடையாது, வெறும் ப்ளஸ் மட்டும்தான் இங்கே வரும். எலக்ட்ரான் இங்கே வந்துடுறது. இதுதான் மைனஸ், இதில் ப்ளஸ் மைனஸ், இதில் ப்ளஸ் மைனஸ். எலக்ட்ரானெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ஆட்டம் இஸ் எதில் அதிகமாக இருக்கும் அதில் தான் ப்ளஸ் மைனஸ் வரும். ஸோ ப்ளஸ் என்ன அர்த்தம்? எம்டி ஆர்பிட்டல். தேர்ஃபோர் இந்த எலக்ட்ரான் வந்து இந்த கார்பனுடைய எம்டி ஆர்பிட்டலில் வந்துடும். ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு மீத்தால் குளோரைடில் வந்து ஃப்ரீ ரேடிக்கலை ஃபார்ம் பண்ணும். ஸோ 2 எலக்ட்ரான் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் மீத்தால் குளோரைடில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்? CH3 டாட் CH3 டாட், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு சொன்னால் இங்கே ஈத்தேன் ஃபார்ம் ஆகிடும். ஈத்தேன் ஃபார்ம் ஆகிடும். Cl மைனஸ் வெளில வந்துடும். இந்த 2 Cl மைனஸ் இந்த சோடியம் கூட சேர்ந்துட்டு சோடியம் குளோரைடு இங்கே ஃபார்ம் ஆகிடும். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் இல்லையா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து we don't really worry about the inorganic compound. So Woods reaction is used to prepare symmetric alkanes. Symmetric alkanesனா என்ன? இந்த மாதிரி சென்டரில் கோடு போட்டால் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இருக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஈவன் நம்பரில் தான் நம்மளால் எடுக்க முடியும். 2, 4, 6 அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இது ஒரு கொஷின் உனக்கு வரும். வை அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸ் cannot be prepared? இந்த கொஷின் எழுதிக்கோங்க. வை அன்சிமெட்ரிக் என்ன? ஸோ அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸை ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, யூ கேன் see here. Say for example, if I want to prepare propane, நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? I have to take methyl bromide and ethyl bromide எடுத்துட்டேன்னு சொன்னால், இது வந்து ஒரு சோடியம் இதில் போய் எலக்ட்ரானை கொடுக்கும், இன்னொரு சோடியம் இதில் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ இதில் மீத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் வரும், ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் வரும். ஸோ மீத்தேன்லேருந்து மீத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் வரும், ஈத்தேன்லேருந்து ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் வரும். ஸோ இப்போ இந்த மீத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கலும் ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கலும் ஒன்றா சேர்ந்ததுன்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ரோபேன் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரோபேன் கிடைக்கும். ஸோ மீத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல், ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கலில் ப்ரோபேன் கிடைக்கும். பட் இது மட்டும் நம்மளுக்கு வராது. ஏன்னா ஒரு டெஸ்ட் டியூபில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது நம்ம சொல்ல முடியாது ஸ்பெசிஃபிக்காக, நீ இது கூட தான் ரியாக்ட் ஆகணும், இது கூட ரியாக்ட் ஆகக்கூடாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் 2 மீத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் கூட கம்பைன் ஆகலாம், அப்போ ஈத்தேன் ஃபார்ம் ஆகும். 2 ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் கூட கம்பைன் ஆகலாம், அப்போ பியூட்டேன் ஃபார்ம் ஆகும். சம்டைம்ஸ் this free radicals will undergo disproportionation. Disproportionation என்ன? ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அப்போ என்ன டிஸ்ப்ரப்போர்ஷனேஷனில் என்ன ஆகும்? இந்த ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இந்த ஒரு பாண்ட் ஹோமோலேட்டிக் ஃபிஷனில் உடஞ்சி இதுக்கு ஒரு எலக்ட்ரான் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் வெளில வந்துடும். அப்போ இந்த 2 எலக்ட்ரானும் ஒன்றா சேர்ந்தால் இங்கே ஈத்தீன் ஃபார்ம் ஆகிடும். ஈத்தீன் ஃபார்ம் ஆகிடும். இந்த ஹைட்ரஜன் வந்து ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கலுக்கு போச்சுன்னு சொன்னால் ஈத்தேன் ஃபார்ம் ஆகிடும். உனக்கு இது கூட சேர்ந்துட்டு ஈத்தேன் மறுபடியும் ஃபார்ம் ஆகிடும். ஸோ we get a mixture of products. We get a mixture of products which have close boiling point. Separate பண்ணுறது it will be difficult to separate all these compounds. So if you want to prepare propane, you cannot use the Woods reaction. You cannot use the Woods reaction. That is very important. So then one more example we will see. Suppose if you take this compound. இந்த காம்பவுண்டோட பேர் என்ன? குளோரைடு. ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஏ வந்து பியூட்டேன், பியூட்டைல் குளோரைட், அண்ட் திஸ் வில் பி ஆக்டேன். சிமிலர்லி இதில் வந்து பென்சீன், குளோரோபென்சீன், அதான் வுட்ஸ் ரியாக்ஷன் போட்டால் அப்படியே டபுள் ஆகிடும். யூ ஹேவ் டைஃபீனைல் ஆர் பைஃபீனைல் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். Now we have some more questions here. See whether you are able to answer these questions. Okay, so first question, how do you looking at the reagent? So this is the structure of isopropyl free radical. This will be ethyl free radical. These two can combine to form this. 2 molecules of these 2 free radicals can combine to form this 2,3-dimethyl.
Two free radicals of ethyl can combine to form butane. Okay, next one. What is the thing? So ethane, butane, hexane, they are all symmetrical alkanes. Isobutane is unsymmetrical alkane. Therefore, this cannot be prepared by the Woods reaction method. Okay, so do not confuse this with the first question. Okay, next, when ethyl chloride and N-propyl chloride undergoes Woods reaction, which is not obtained, identify that reaction. So 2 ethyl chloride will give you butane, 2 propyl chloride will give you hexane, ethyl propyl will give you pentane, but isobutane cannot be obtained by this method. If 2 moles of isopropyl chloride reacts with sodium in the presence, which alkane is obtained? What are the points in the Woods reaction? Woods reaction it is used to prepare symmetrical alkanes. First point. It cannot be used to prepare unsymmetrical alkanes. Another point. Moonavathu point it undergoes by the free radical mechanism. So these are some of the salient features that you have to remember in the case of free radical. And இது நம்ம இந்த conversion problemக்கு carbon number increase பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இங்க சொன்ன மாதிரி how will you convert methane to ethane அப்படின்னு ஒரு क्वेश्चन வருது அப்படின்னு சொன்னா you will know that methane to ethane double ஆகுதுன்றதுனால you can use the Woods reaction. For conversion problem, for increasing the carbon number, you can use the Woods reaction. So these are some of the salient features and these are some of the examples. So decarboxylation, soda lime decarboxylation. So if you take any sodium salt of carboxylic acid, then if you add this soda lime, identify the reaction by looking at the agent. நீ இதை பார்த்த உடனேயே நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இதுலேருந்து CO2 வெளில போயிடும் அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கணும். CO2 வெளில போகும்போது அது CO2வோ போகாது, சோடியம் கார்பனேட்டாக வெளில வந்துடும். ஏன்னா நம்ம சோடியம் சால்ட்டு போடுறதுனால சோடியம் சால்ட்டாக அது வெளியில் வந்துடும். தட் இஸ் Na2CO3 வெளில வந்துடும். இப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகி ஆல்கேன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ similarly, suppose if you take acidic sodium acetate எடுத்துட்டேன்னா you will get methane. ஒரு கார்பன் கம்மி ஆகிடும். Woods reactionல நம்ம பார்த்தது கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது ப்ராடக்ட்ல. ஒரு கார்பன் எடுத்தால் 2 கார்பன் கிடைக்கிறது. டீகார்பாக்சிலேஷனில் பார்த்தேன்னா 2 கார்பன் எடுத்துட்டேன்னா அதில் ஒரு கார்பன் வெளில போயிடும் ஆஸ் கார்பனேட். உனக்கு ஒரு கார்பன் கம்மியான ப்ராடக்டாக இருக்கும். சப்போஸ் இப்போ உனக்கு இதில் என்ன கொஸ்டின் கேட்பா, how will you convert acetic acid to methane அப்படின்னு கேட்பா. how will you convert acetic acid to methane? அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஒரு கார்பனை நம்ம வெளில எடுக்கணும், அதாவது CO2 வெளில எடுக்கணும். அப்போ டீகார்பாக்சிலேஷன், soda lime decarboxylation. If you take the sodium salt of that salt, so first step acetic acid should be treated with sodium hydroxide to produce sodium acetate. ரெண்டாவதுல sodium hydroxide மறுபடியும் அதே போட்டு in the presence of CaO போட்டனா you get methane as the product. அதே மாதிரி if you take say propanoate, sodium propanoate எடுத்துட்டேன்னா உனக்கு ஈத்தேன் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் சொல்லுங்க பார்க்கலாம். now tell me identify A, B, C. கன்வர்ஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீ பேக்லேருந்து தான் ஒர்க் பண்ணணும். இது பியூட்டேனாக இருக்கிறதுனால சோடியம் ஈத்தர் வுட்ஸ் ரியாக்ஷன், இது டபுள் த ப்ராடக்ட். அப்போ பாதி இங்கே ஈத்தாயில் குளோரைடாக வரும். இங்கே குளோரின் போடுறதுனால இது ஈத்தாயில் குளோரைடாக வரணும். இது 2 கார்பன் ஈத்தாயில் குளோரைடாக இருக்கிறதுனால இது ஈத்தேனாக இருந்தால் தான் இது ஈத்தாயில் குளோரைடாக வரும். இது ஈத்தேனாக இருக்குன்றதுனால சோடா லைம் டீகார்பாக்சிலேஷன், ஒரு கார்பன் வெளில போயிடும். அப்போ இங்கே 3 கார்பன் இருக்கிற ஆசிட் தான் உனக்கு வரும், அதாவது ப்ரோபனோயிக் ஆசிட் உனக்கு இங்கே வரும். ஓகே, நான் இப்போ இதுலேயே நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். How many acids can give isobutane? Take a compound like this. இதுலேருந்து இப்போ CO2 வெளில போச்சுன்னு சொன்னால் இங்கே H ஆட் ஆகிடும். அப்போது யூ கெட் ப்ரோபேன் தான் உனக்கு வரும். இங்கே உனக்கு ப்ரோபேன் தான் வரும். Therefore, what you have to take? You have to take a compound like this. என்ன காம்பவுண்டு? இந்த மாதிரி 2-methyl sodium butanoate, 3-methyl sodium butanoate எடுத்துட்டு என்ன தான் அப்போது டீகார்பாக்சிலேஷன் பண்ணால் என்ன வரும்? So if you take 3-methyl sodium butanoate எடுத்துட்டேன்னா CO2 வெளில போயிடுச்சுன்னா இங்கே H ஆட் ஆகிடும். இங்கே H ஆட் ஆகிடுச்சுன்னா இந்த காம்பவுண்ட் உனக்கு இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஐசோபியூட்டேன். அதே மாதிரி இஃப் யூ லுக் அட் திஸ் காம்பவுண்ட், இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு இப்போ இதுக்கு பேர் என்ன வரும்? லாங்கஸ்ட் கார்பன் செயின் 3, 2 மீத்தால் குரூப் இருக்குது. ஸோ 2,2-dimethyl sodium propanoate. போட்டோன்னா இது சோடா லைம் போட்டோன்னா ஹீட் பண்ணோன்னா CO2 வெளில போயிடுச்சுன்னா இங்கே H ஆட் ஆகிடும். இங்கே H ஆட் ஆகிடுச்சுன்னா யூ கெட் ஐசோபியூட்டேன். ஓகே, ஸோ